இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் எங்களை காத்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஜெபத்தோடு கூட பாடுவோமா? ஹல்லேலூயா. கண்மலையின் மறைவில் உள்ளம் கையில் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் உள்ளம் கையில் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. அதினதின் காலத்தின் நேர்த்தியா செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உள்ளங்கையில நீர் மறைந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியன்றி. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனியன்றி. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதிலளித்தீ. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையில் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும். சத்தத்தை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, எங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய குமார் நாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலவெளியில் உம்முடைய திருசமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆராதனை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். தூரத்திலும் சமீபத்திலிருந்தவருடைய நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வார்.
பாடுகிற பிள்ளைகளின் மேல நல்ல அபிஷேகத்தை கட்டளையிடும். ஒரு மனதின் ஆவியை தான் ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீக்கி போடும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். சகலவற்றை முடித்து கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தாசரே இத்தரணியில் அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியில் அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். சொல்லுங்க, தாசரே 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 தரணியில் அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை கண்டிப்போம், ஆயிருளிக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை கண்டிப்போம், ஆயிருளிக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியில் அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியில் அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். பாவபாரத்தை நமது துக்கத்தை நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணி இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே பசியொட்டோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். உசீத நன்மைகள் நிறைந்து நம்மை மறந்து இயேசு தரித்து திரிந்தனரே. தாசரே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுப்பவும் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகொலிக்குள் விழுந்தனரே. தாசரே இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியில் இயேசுவுக்கு மார்க்கம் தப்பி நடப்போரி சத்திய வழிக்குள் வந்திட செய்திடுவோம். வழிக்குள் வந்திட செய்திடுவோம். உருக்கமாய் நாம் ஜெபித்திடுவோம், நாம் உயர்த்திடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே தரணியில் அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியில் அன்பார்
இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் அவரை காண்பிப்போம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே தரணியில் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியில் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ, எலியாவே தேவனே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவே தேவனே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசுக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசுக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னில் பதறாதே, கண்ணின் முன்னில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகள் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற பாரங்களோ. வாழ்க்கையில யோர்தான் போல கஷ்டங்கள் வந்தாலும், எண்ணற்ற பாரங்கள் வந்தாலும், எலியாவின் தேவன் ஆமென். உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவே தேவனே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே,
புயமே என்ப இயேசுவின் நாமமே. எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காது. சொல்லுங்க, எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காது. என்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசர்க்கு நிதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசர். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசர்க்கு நிதியவர். எண்ணி துதி செய்வார், இன்னில் அடங்காத கிருபைகள் தான் இன்னும் தாங்கும் நம் புயமே என்ப இயேசுவின் நாமமே. 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 யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான். உங்க சத்தம் உயரட்டும். எலியாவே தேவனே, உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவே தேவனே, உந்தன் விசுவாச சோதனை. எனக்கு விரோதமா எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் அவர் தாசர்க்கு நீதியவர். விரோதமாக வர எதிரிகளுக்கு முன்னாக நீங்க என்னைக்குமே பயப்பட தேவையில்லை. கண்மணி போல் காக்கும் கரங்களால் மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும். Thank you Lord, thank you. உன்னை நோக்கும் திரும்ப ஒரு வாட்டி. உன்னை நோக்கும் எதிரியே, ஓ கண்ணின் முன்னில் படராதே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம். ஐசாயா சாப்டர் 62. ஐசாயா பைபிள் வச்சுருக்கவங்க எல்லாம் எடுங்க, பிள்ளைகள் சகிதம் எல்லாரும் எடுக்கணும். 62 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை யாராவது ஒருவர் வாசிக்கலாம்.
கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை கர்த்தர் உன்மேல். அதை இப்படி திருப்புவோம், கர்த்தர் என்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் என்மேல என்னவா இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் நம்மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இருந்தா அவர் நம்மேல பிரியமா இருப்பார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகள் மேல பிரியம் வைத்திருக்கிறோம். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா பிள்ளைகளை விட ஒரே ஒரு பிள்ளை மேல அதிகமாக பிரியமா இருந்தார். அந்த பிள்ளை யாரு? யோசேப்பு. யோசேப்பின் மேல அதிகமான பிரியம். அதனால யாக்கோபு என்ன செய்தான்? அவனுக்கு பல வருண அங்கியை தைத்து அவனுக்கு கொடுத்தான். அவன் அதிகமாக நேசித்தான். ஏன் நேசித்தான்? அவன் முதிர் வயதிலே பிறந்ததினால யோசேப்பை யாக்கோபு நேசித்தான், அவன் மேல் பிரியமாய் இருந்தான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல நம்மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நம்ம யாரா இருக்க வேண்டும்? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். உண்டாகி இவர் என்னுடைய நேச குமாரன், நான் இவரில் என்னவா இருக்கிறேன்? பிரியமாய் இருக்கிறேன். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று யோர்தானை விட்டு கரையேறின போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வார்த்தை, இவரில் நான் என்னவா இருக்கிறேன்? இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் எனக்கு பிரியமான மகன், அவர் எனக்கு பிரியமான மகன். அப்போ பிரியமானவன், நான் நேசிக்கிறவன். அப்போ கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்களும் நானும் மாற வேண்டுமானால் முதலாவது அவருக்கு நேசகுமாரனாய் மாறணும். அப்படின்னா அவரை நேசிக்கிற பிள்ளையாய் என்ன செய்யணும்? மாறணும். அப்பாவை நேசிக்கிற ஒரு பிள்ளையாய் நீ மாறுவாயானால், அப்பாவை நேசிக்கிற பிள்ளையாய் நீ இருப்பாயானால் அந்த அப்பா உன்மேல் பிரியமாய் இருப்பார். அப்பா மேல நேசம் இல்லை, பாசம் இல்லை, அப்பா மேல கோபம், அப்பா மேல வெறுப்பு, அப்பா மேல பகை உனக்கு இருக்குமானால் அப்பா உன்னை நேசிக்க மாட்டார். இந்த நேசகுமாரன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்படின்னா இவர் என்னுடைய, நான் நேசிக்கிற பிள்ளை. இந்த நேசிக்கிற பிள்ளையின் மேல நான் என்னவா இருக்கிறேன்? பிரியமா இருக்கு. அப்படின்னா முதலாவது நான், நீங்களும் நானும் இயேசுவால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளா இருப்போமானால் அவர் நம்ம மேல என்னவா இருப்பார்? என்னவா இருப்பார்? பிரியமா இருப்பார். அப்படியானால் இன்னைக்கு யார் மேல ஆண்டவர் பிரியம் வைக்கிறார்? ஆண்டவர் யார் யார் மேல பிரியம் வைக்கிறார்? இதைத்தான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு கால வேளையில் நான் தியானிக்கும்படியாக, நான் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்கள் மத்தியில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார், உண்மைதான். உங்க மேல பிரியமா இருக்காரா? பிரியமா இருக்கிறதுனால தான்
இவ்வளவு மழையும் காத்துலையும் கர்த்தர் நம்ம பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அப்படிதானே? ஆண்டவர் என்னை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்னை இந்த நாளில் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். முதலாவது நாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறபடினால அவர் சொல்றாரு, தோத்திரம், கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். அப்படின்னா யார் மேல பிரியமாய் இருப்பார்? இன்னைக்கு கர்த்தர் பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள் யார் யார்? எல்லார் மேலையும். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள். இல்ல, 12 பிள்ளைகள் மேலும் பிரியம் வைத்தாரா? சொல்லுங்க. இல்ல, ஒருத்தர் மேலதான் பிரியம் வச்சு. அதுக்கு ரீசன் இருக்கு, அதுக்கு ரீசன் இருக்கு. சோத்திரம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் என்னையும் உங்களை நேசிக்க வேண்டுமானால், நம்மேல் பிரியமா இருக்க வேண்டுமானா, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தால் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார்? எல்லார் மேல ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? இல்லை. அவர் பிரியமா இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதல் காரியம், யோபுவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிங்க பார்க்கலாம். 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யோபு என்கிறதான தேவனுடைய மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் அவன் மேல் பிரியமாகி. யோபுவின் மேல தேவன் பிரியம் வைப்பதற்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவும் தேவனை நேசிப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. யோபுவை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் யோபு எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று சொன்னால், அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவன். யாரை நோக்கி? அப்போ கர்த்தர் யார் மேல் பிரியமா இருப்பாரா? அவனுடைய பிரச்சனைக்கு, அவனுடைய தேவைக்கு, அவனுடைய காரியங்களுக்கு மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவன் அல்ல, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார். ஆமென். யார் மேல பிரியமா இருப்பாரு? ஆமா, உன்னுடைய விண்ணப்பம் யார்கிட்ட இருக்கணும்? ஆமா, யோபு சொல்றா, நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினேன். வேற யாரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணல. அவனுடைய நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. நண்பர்கள் வந்து அவனுடைய நிலைமையை பார்த்து சம்பாஷிக்கிற போது அவன் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன், ஏனென்றால் அவர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய எந்த தேவையா இருந்தாலும் சரி, உன்னுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ மனுஷனை தேடி போகாத, மனுஷங்கிட்ட உன்னுடைய அப்ளிகேஷனை வைக்காத. நீங்களும் நானும் அப்ளிகேஷன் வைக்க வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய சமூகம். ஏனென்றால் 121ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நீ விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளையாய் மாறினால், நீ விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அதான் அர்த்தம். நீ ஜெபிக்கிற பிள்ளையாய் இருப்பாயானால் ஆண்டவர் உன்மேல பிரியமாய் இருப்பார். ஆண்டவர் உன்மேல பிரியமாய் இருப்பார். அது யாரை நோக்கி ஜெபம் பண்ணணும்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். அவர் தான் ஜெபத்தை கேட்கிறோம். இன்னைக்கு வாஸ்த சங்கீதத்தில் ஒரு வசனம் வாஸ்தம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். 65:2 சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினாலே நம்முடைய விண்ணப்பம் யாரை நோக்கி செலுத்த வேண்டும்? கர்த்தரிடத்தில் போகணும்.
ஜெபம் பண்ணுகிற, விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளை மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சமீபமா இந்த 2 நாளா பேப்பர்ல நிறைய லிஸ்ட் பேர் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நேற்று முந்தின நாள் முழுசும் இந்த டிஹெச்எஸ்ல செலக்டட் ஆன பிள்ளைகளுடைய பேரெல்லாம் வந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த டிஹெச்எஸ்ல பேர் வந்துச்சுன்னா அவங்க அப்ளிகேஷன் எங்கே கொடுத்துருப்பாங்க? அங்கே தானே கொடுத்துருப்பாங்க. வேற எங்கேயாவது கொண்டு கொடுத்தா டிஹெச்எஸ்ல உங்கள் பேர் வருமா? வராதுல்ல. அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ போக வேண்டிய இடம் ஆண்டவர் சமூகம். கர்த்தரை நோக்கி நீ ஜெபம் பண்ணி பாரு, கர்த்தர் பிரச்சனைக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விண்ணப்பம் பண்ணுவது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணுமா சொல்லுங்க? அப்ப அவன் உங்க மேல பிரியமாய் ஆண்டவர் இருப்பார். வேதத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், எசேக்கியா ராஜா. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல எசேக்கியா ராஜா. அவருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எசேக்கியா ராஜாவுக்கு என்ன செஞ்சாரு? 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, உன் குடும்பத்தை எல்லாம் ஒழுங்கு பண்ணு, நீ என்ன செய்ய போற? சாக போற, உனக்கு நாள் குறிப்பிட்டாச்சுன்றார். இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஏசாயா முற்றத்துக்கு போகல. திரும்ப ஏசாயிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போய் எசேக்கியா கிட்ட சொல்லுப்பா, நான் அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறேன். இது எப்படி நடந்தது வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது எசேக்கியா, எப்பொழுது எசேக்கியா? அப்பொழுதுன்னா எப்பொழுது? முதல் வசனத்தையும் வாசித்திருங்க. அப்போ அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் சொல்லுங்க, பிழைக்க மாட்டீர். சோதர் நல்லா பாருங்க, யாருகிட்ட போய் யார் சொல்றா? ராஜா கிட்ட போய் தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாமே ராஜா தான் அவங்கள பிழைப்பிக்க வைக்கிறவர். அவங்களுக்கு தேவையானவைகளை கொடுக்கிறதே ராஜா தான். இப்போ ராஜா கிட்ட போய் சொல்றாரு, ராஜாவே நீர் என்ன செய்ய மாட்டீர்? பிழைக்க மாட்டீர். நீர் என்ன செய்வீர்? மரித்து போவீர். நான் சொல்லல, யார் சொல்றா? ஆமா, கர்த்தர் சொல்றாரு என்கிற வார்த்தையை அங்க ஏசாயா சொல்லாம மட்டும் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? அந்த வார்த்தை அப்படியே திரும்பி எங்க வந்திருக்கும்? ஏசாயா வாழ்க்கையில நடந்திருக்கும். அவர் சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிழைக்க மாட்டீர், நீ வியாதிப்பட்டிருக்கல, நீ செத்து போவேன்ட்டார். இப்ப அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் எசேக்கியா செய்த காரியம் பாருங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு யாரை நோக்கினான்? சொல்லுங்க, யாரை நோக்கினான்? பினிஷ், டேட் எழுதியாச்சு அவனுக்கு. இனி வாழ்க்கை இல்லை, இனி நான் பிழைக்க மாட்டேன், நீ சாக போறன்னு தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தையை கேட்ட இந்த ராஜா படுத்த படுக்கையா இருக்கும்போது அவன் சுவர் புறமாய் திரும்பி அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தாவே, ஐயா, நான் உமக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்? எப்படி இருந்தேன்? உண்மையா இருந்தேன். நல்லா பாருங்க, உமக்கு முன்பாக நான் உண்மையா இருந்தேன். அப்புறம் எப்படி இருந்தேன்? மன உத்தமமாய் நடந்து பார்வைக்கு நான் என்னதான் செய்தேன்? ராஜாவாகிய நான் என் தேசத்து மக்களுக்கு எந்த கெடுதியுமே நான் என்ன செய்யல, நல்லதை தான் செஞ்சப்பா, நல்லதை தான் செஞ்சேன். இப்ப கண்ணோக்கி பாருங்க,
இப்ப கண்ணோக்கி பாருங்கன்னு யாருக்கிட்ட விண்ணப்பம் பண்ணினான்? கர்த்தர்கிட்ட. நீங்களும் நானுமா இருந்தா உடனே என்ன பண்ணிருப்போம்? தீர்க்கதரிசி வந்து சொன்ன மாத்திரத்துல உடனே தீர்க்கதரிசி வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு, ஐயா இப்ப நான் என்ன செய்யணும், உங்களுக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்கிறேன், லஞ்சம் கொடுக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான் இருக்கு, கிறிஸ்தவ உலகம். லஞ்சம் தாரேன், நான் என்ன செய்யக்கூடாது? நான் என்ன செய்யக்கூடாது? சாக கூடாது, என்ன இதுல இருந்து காப்பாற்றுங்க. அப்படிதான் நம்ம சொல்லியிருப்போம், அப்படிதான் சொல்லியிருப்போம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் மந்திரவாதி கிட்ட போறான். எதுக்கு போறான்? பரிகாரம் தேடி போறான் மந்திரவாதி கிட்ட. மந்திரவாதியாலே ஒன்றும் செய்ய முடியல. யாரால? மந்திரவாதியால. அப்படிப்பட்ட மந்திரவாதி கிட்ட இந்த உலகத்தை உண்டாக்கின ஒரு தேவனுடைய பிள்ளை, அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு பிள்ளை போய் நிக்குது. யார்கிட்ட போகாம? யார்கிட்ட போகல? கர்த்தர்கிட்ட போகல. மரண தருவாயில் இருந்ததான எசேக்கியா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 5ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம், 5ஆம் வசனம். ஏசாயா உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யாருங்க? ஐயா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதான இந்த எசேக்கியாவுக்கு இமீடியட் ரிப்ளை கிடைக்குது. நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன் கண்ணீரை என்ன செய்தேன்? கண்டேன். இப்போ 2ஆம் வசனத்தை படிங்க. 2ஆம் வசனத்தை. கர்த்தரை நோக்கி அவன் சொன்னது என்ன? உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாக நடந்து முது பார்வைக்கு நலமானதை. ஆனா ரிப்ளை என்ன வருது பாருங்க. ஐயா, அவன் ஜெபம் பண்ணது அழுதானான்னு சொல்லல. அவன் அழுதான்னு சொல்லியிருக்கா? சொல்லவே இல்லை. என்ன அவன் என்ன சொல்லவே இல்லை, சொல்லவே கிடையாது. அவன் சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. அவன் என்ன செஞ்சான்? அவன் அழுதான், விண்ணப்பம் பண்ணினான், அவன் அழுதான். ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை நான் என்ன செய்ய போறேன்? சுகமாக்க போறேன். பாருங்க, இமீடியட்டா ஏசாயா சொன்ன அதே ஏசாயாவுடைய வாழ்க்கையில் வார்த்தை திரும்ப வந்து சொல்றாரு, நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினல்லப்பா, கர்த்தர் உனக்கு 15 வருஷத்தை கூடி தர போறாரு. ஆமென். உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை நான் என்ன செய்ய போறேன்? குணமாக்குவது மட்டுமல்ல, நீ 3ஆவது நாள்ல எங்க போக போற? ஆலயத்துக்கு போக போற. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார் என்பதை நீ அறிய வேண்டுமானால், கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம், உன்னுடைய எந்த சூழ்நிலைமைக்கும் நீ யாரை பார்க்காத? மனுஷனை பார்க்காத. யோபுவை போல கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணு, கர்த்தர் உன்மேல பிரியமா இருப்பார். எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணு, உன்னுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதிலை தருவார். உன்னை கர்த்தர் சுகமாக்குவார், உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், உன் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார், உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென், ஆமென், ஆமென். உன் கண்ணீரை மட்டும் துடைக்கிறவர் அல்ல, உன் வேதனையை மட்டும் மாற்றுகிறவர் அல்ல, உன்னை ஆலயத்துக்கு அனுப்புகிற கர்த்தர், நீ ஆராதிக்கிற கர்த்தர். உன்மேல் அவர் பிரியம் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் நாளில் தோத்திரம். இங்க ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசபாத் என்கிறதான ராஜா, சரியா? யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரும் கூட்டம் எழும்பியிருக்கு. 1ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த திரள் கூட்டத்தின் மத்தியில இப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் நிற்கிறான். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை என்ன செய்தான்? கூறினான். ஏன் கூறினான்? முந்தின வசனம் சொல்லுகிறது, சிலர் வந்து நோக்கி வருகிறார்கள். உனக்கு கடலுக்கு அப்புறத்தில் இருந்து யார் வர்றா? எதிராளிகள் வர்றாங்க. எதிராளிகள் வர்றாங்க. நல்லா பாருங்க, இவர் ஒரு ராஜா, இவருக்கு என்ன இருக்கு? படை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ராஜாவுக்கு இந்த செய்தி வந்த உடனே இவன் யுத்தத்திற்கு சேவகர்களை அனுப்பல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? உடனே யூதா எங்கிலும் உபவாசித்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் யோசபாத்தும் அவனுடைய சேனையும் பெரிய ஜெயத்தை பெற்றார்கள். காரணம், அவங்க கர்த்தரை துதித்ததினால. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உனக்கு விரோதமாய் சத்ரு வரும்போது, உனக்கு விரோதமாய் தூரத்திலிருந்து, கடலுக்கு அப்புறத்திலிருந்து உன்னுடைய எதிராளிகள் வரும்போது, நீ எதிராளியை பார்த்து பயப்படாத. நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் எதிராளியை கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்ரு வருவானா. எப்படி வருவான்? வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக என்ன செய்வார்? கொடியேற்றுவார், கொடியேற்றுவார். அப்போ வெள்ளம் போலதான் சத்ரு வருவான். எப்படி சத்ரு வருவான்? வெள்ளம் தண்ணினா அது சும்மா ஊறுது இல்லை, ஓடுற தண்ணி. யோர்தான் மாதிரி கரை புரண்டு ஓடுற மாதிரி வருவான். அதை கண்டு நீ என்ன செய்யாத? பயப்படாத. நீ அப்படி வரும்போதெல்லாம் சொல்லும், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். இந்த வசனத்தை சொல்லி தோத்திரம் பண்ணு. நீ ஆண்டவரை பாரு, சத்ரு இல்லாமலே போவான். நீ தேடி என்ன செய்ய மாட்டாய்? காண மாட்டாய். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் என்ன செய்வான்? என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். நீ கர்த்தரை நோக்கினா மட்டும்தான் இது நடக்கும். ஆண்டவரை நோக்கினால், ஆண்டவருடைய முகத்தை தேடினால் இதெல்லாம் நடக்கும். ஆண்டவர் மேல பிரியமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொல்ற, நீ விண்ணப்பம் பண்ணு, நீ என்ன நோக்கி பார். எந்த சூழ்நிலைமையிலும் நீ கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில சத்ருவுடைய கரங்களில் இருந்து ஜெயம் உண்டு. நீ மனுஷனை பார்த்தால் நீ தோற்று போவாய். நீ மனுஷனை பார்த்தால் தோல்வியை தழுவாய். ஆனால் கர்த்தருடைய முகத்தை பார்த்தால் நீ ஜெயத்தை காண்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம், ப்ராவெர்ப்ஸ் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு என்னவா? பிரியம். சாலமோன் ரொம்ப பயங்கரமான ஆள். சாலமோன் ரொம்ப ஞானி இல்லை. அவர் எழுதுகிற வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞானமுள்ளதா இருக்கு. அவர் முதல்ல சொல்றார், முதல்ல வந்து உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லாமல் அவர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பொய் உதடுகள் கர்த்தருக்கு. ஆமா, முதல்ல ஒரு அருவருப்பை சொல்லிட்டு, நீ இப்படி இருந்தனா உன்னை நான் வெறுத்துருவேன், இப்படி இருந்தனா நான் உன் மேல என்னவா இருப்பேன். ஆமா, நீ பொய் பேசுனா உன்னை நான் அருவருத்துருவேன். நீ உண்மையா என்னை பின்பற்றி வந்தனா, உண்மையா நடந்தனா நான் உன் மேல பிரியமா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொய் பேசாதேன்றார் சாலமோன் ஞானி. பொய் பேசாத. அது ஆண்டவருக்கு என்னதான்? அது என்னது? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க, ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கன்னா பொய்யே பேச மாட்டாங்க, அவங்க உண்மையே பேசுறவங்க என்கிற நிலைமை மாறிட்டு. இன்னைக்கு காலையில் ஒரு தியான புஸ்தகம் படித்தேன்.
அந்த புஸ்தகத்தை எழுதினவர் சொல்றாரு, ஏன் இன்றைக்கு நிறைய மக்கள் இயேசுவை தேடி வருவது இல்லை அப்படின்னா, இருக்கிற கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை போல வாழலையும். இருக்கிற கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை போல வாழலை. அதனால அவங்க கிறிஸ்தவங்களாய் வரல. அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்றைக்கு இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை போல வாழ்ந்தார்கள், கிறிஸ்துவை சார்ந்து வாழ்ந்தார்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்தார். இன்னைக்கு கிறிஸ்துவை போல வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவோடு வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவுக்காக வாழல, ஜனங்கள் ரட்சிக்கப்படல என்றார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வார்த்தை, நம்ம உண்மையா அவரை என்ன செய்யணும்? பின்பற்றணும். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆண்டவருக்கு பிரியமானது யாருன்னா உண்மையா நடக்கணும். உண்மையா நடப்பது என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சத்தியத்துக்கு அப்படியே நாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அப்படியே நேற்று பாசமா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தாங்க. எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீங்க? கேட்டீங்க? 2 கை தான் உயர்த்தப்பட்டிருக்குல்ல. நீங்கள் எல்லாம் கேட்கலையோ? நீங்கள் பார்க்கல. ஒரு ஆள் பார்க்கல, ஒரு ஆள் அப்படியே பார்க்கலன்றாங்க. கேட்டிங்களா? அதை கேட்கலன்னா இன்னைக்கு முதல்ல போய் சர்ச்சு முடிஞ்ச உடனே போன உடனே அதை என்ன செய்யுங்க? கேளுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நீங்க கேளுங்க. இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் எப்படி இருக்கு? எப்படி நடக்கிறாங்க? ஏன் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இல்லை என்றால், ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் என்ன செய்யல? நடக்கல. ஆண்டவர் விரும்புகிறபடி நாம் நடக்க ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், அப்படி 6ஆம் வசனம் நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6 9 படிங்க. 8 9 கிடைத்தது. நோவா தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான். தேவனோடு என்ன செய்தான்? சொல்லுங்க. நடந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லும் போது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நீதிமான். பைபிள் வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். உத்தமனும் நீதிமானா இருந்தவன் யாரோடு நடந்தான்? தேவனோடு நடந்தான். தேவனோடு நடந்ததான இந்த மனுஷனை பார்த்தார் ஆண்டவர். இவன் என்னோட நடக்கிறவன் உத்தமன், சன்மார்க்கன் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? பேழையை கட்டுற பொறுப்பு. பேழையை கட்டுற பொறுப்பு. யோசி பாருங்க, எத்தனையோ கோடிக்கு பேர் வாங்கிறதுக்குன்னு ஒன்றை செஞ்சாங்க. அன்னைக்கு பேட்டி கொடுக்குறான் ஒருத்தன், நடுவில் இருந்து என்ன வருதான்? இதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன, அதனால தான் அப்படி மறைச்சு சொல்றேன். தண்ணி வந்துச்சான். இன்னொருத்தன் சொல்றான், 1000 வருஷத்துக்கு முன்னால் எங்க தமிழ்நாட்டில் ஒன்று அப்படி மாதிரி கட்டுனா, ஆனால் அது என்ன செய்யல? ஒழுகலை. அது ஒழுகலை. ஐயா, இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்தில் வந்தது. ஆனா ஒரு நவீனமும் இல்லை. இன்னைக்கு மிஷின், பலகை இருக்கிறதுக்கு மிஷின் வந்துட்டு, ஸ்க்ரூ டைட் பண்ண மிஷின் வந்துட்டு, எல்லாமே மிஷின். ஒன்றும் இல்லாத காலத்தில் கர்த்தர் நோவாவை பார்த்து, நீ இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரத்தில் என்ன உண்டாக்கு? கப்பல் உண்டாக்குனார். முதல் இந்த உலகத்தில் கப்பல் உண்டாக்குனது யாரு? தேவனோடு நடந்தவன். ஆமென். உத்தமன். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. அவன் கூட நிறைய பேர் வேலை செஞ்சாலும் ஆனா மெயின் இன்ஜினியர் யாரு, ஆர்கிடெக்ட் யாருன்னா நோவா. இந்த ஞானம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஞானம் எங்க இருந்து வந்தது தெரியுமா? நீ தேவனோடு நடந்ததுனால. நீ தேவனோடு நடப்பாய் ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய பிள்ளைகளை நாம் தேவனோடு கூட நடக்க நாம் பழக்கி கொள்வோம் என்று சொன்னால் இந்த பூமியிலே நம்முடைய பிள்ளைகளை விட ஞானிகள் வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க தேவனோடு கூட நடப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை இந்த பூமியில ஞானியாய் மாற்றுவார். ஆமென். சொல்லுங்க. அவர் செஞ்சாரா செய்யலையா? ஐயா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், என் கையில் உளி வாங்க காசு இல்லை, ஆணி வாங்க காசு இல்லை, சுத்தியல் வாங்க காசு இல்லை, மரம் வெட்ட ஆள் இல்லை, ஏதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் சொன்னதை யார் செஞ்சா? உத்தமன், அவரோடு கூட நடக்கிறவன். அப்ப தேவனோடு கூட நடக்கிற ஒரு தேவனுடைய மனிதன் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுவான். ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை காரியம் சாதாரணமான வேலை இல்லை, பெரிய வேலை. ஆமென். இன்னைக்கு சின்ன வேலையை கொடுத்தா கூட அதுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க்கெல்லாம் போட்டு அப்புறம்தான் என்ன நடக்கு? ஆமா, 3 வாரமா இந்த ஜெனரேட்டரை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு வர அந்தான்றாங்க. நீ இப்போ நம்ம தான் எதில் இறங்கணும்? களத்தில் இறங்கணும். நம்ம களத்தில் இறங்கினாதான் வேலை என்ன செய்யும்? நடக்கும். பாருங்க, நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா, நீங்க கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்யணும்னா நீங்க யாரோடு நடக்கணும்? உத்தமமாய் நடங்க. நீ உத்தமமாய் உண்மையாய் நடக்கிற ஒரு மேல கர்த்தர் என்னவா இருக்கிறார்? ஆமா, உன்னுடைய நடக்கை எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொன்னார் 128 சங்கீதம் 1 வசனத்துல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். வேற யாரும் சொல்ற வழியில நடக்காத. வேற யாராவது சொன்ன வழியில நடந்தால் பீலையாம கொண்டு கழுத நெருக்கி கால டேஞ்சர் ஆக்கிறது போல ஒன்ன டேஞ்சர் ஆக்கிடுவார். நீ யாருடைய பிள்ளை? நான் யாருடைய பிள்ளை? அப்ப கர்த்தருடைய பிள்ளை யாருடைய வார்த்தையை தான் கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். பாலாக்கனுடைய வார்த்தையை கேட்க கூடாது. பாலாக்கு சொல்றான் போய் அவனை சபி, அவன் சொல்றான் இல்லையா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா தான் இருக்கணும். அதனால ஒன்னு சொல்றேன், உடைய நடக்கை தேவனுக்கு பிரியமான பாதையா இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாதையிலையும் உன் காலை என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் இங்கெல்லாம் போயிடாது. பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்காத, உன்னை பரிகாசம் பண்ற இடத்துல போகாத. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத பாதை. இந்த பாதைகளில் நீ நிற்காத. ஆண்டவர் சொல்றார், உண்மையாய் நடக்கிறவன் இடத்துல கர்த்தர் என்னவா இருக்கிறார்? நோவாவை சொன்னேன். இன்னொரு மனிதன் அதே ஆதியாமத்தில் ஏனோக், அவன் தேவனோடு என்ன செஞ்சான்? சஞ்சரித்து கொண்டான். கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, ஒரு ப்ரமோஷன். தேவனோடு நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமா, ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். அப்படிதானே? ஆடுகள் மேய்த்தவன். ஆமா, அப்ப ப்ரமோஷன் நமக்கு என்னது? நிச்சயம். உன் வாழ்க்கையில நீ இருக்கிற இடத்துல இருந்து உனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும்னா நீ ஆண்டவரோட நடக்கணும். ஆமென், சொல்லுங்க. ஆமா, ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம். ப்ரமோஷன்ல வந்துடக்கூடாது. 8ஆம் கிளாஸ் படிச்சா அடுத்து ப்ரமோட்டட் எங்க தான் போகணும்? ஆமா, 8லே உட்காரக்கூடாது. நீ ஆண்டவருடைய வழியில நடந்தால் உனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என்னை உண்மையாய் பின்பற்றி நடக்கிறவன் மேல நான் என்னவா இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். பாருங்க, இயேசுவோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போனார். மருவமலைக்கும் போனார். எல்லா அற்புதங்கள் நடந்த இடத்துல எல்லாம் இருந்தார்.
ஆனா இயேசு கிறிஸ்துக்குன்னு ஒரு பாடு வந்த உடனே அவர் எனக்கு தெரியாதுன்னு என்ன செஞ்சிட்டான்? மறுதலிச்சிட்டான். மறுதலிச்ச பேதுரு, இனி நமக்கு இந்த உலகத்தில் வேற வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் எங்க போனார் தெரியுமா? திரும்பி எங்க போனாரு? மீன் பிடிப்பதற்கு போனார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்க வந்தார்? அவரை தேடி வந்தார். தேடி வந்தோடனே என்ன செஞ்சிட்டான்? வஸ்திரத்தை போட்டு கடலுக்குள்ள குதிச்சிட்டான். அவர் விட்டாரா? விடமாட்டார். ஆமே. நீ எங்க போனாலும் சரி, நீ எங்க போனாலும் ஆண்டவர் உங்களை விடமாட்டார். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் சரியா நடத்துவார். ஆண்டவருக்கு தேவை நீ. அதனால உண்மையா ஆண்டவர் காட்டுகிற பாதையில நட. ஆண்டவர் உண்மையில பிரியமாயிருப்பார். நீ ஆண்டவர் காட்டுகிற பாதையில் நடந்தால் நிச்சயம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 20:40 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 20:40 என்ன சொல்லி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றது எங்க பிரியமா இருப்பார்? அடுத்து ஆண்டவர் யார் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால், இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாராகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்வார்கள்? என்னை சேவிப்பார்கள். எல்லாரும் இன்னைக்கு பிரிந்து கிடக்கிற எல்லாமே ஒரு நாள் வரும். அவங்க எல்லாரும் ஓரிடத்துல கூடுவாங்க. அவங்க கர்த்தரை என்ன செய்வாங்க? சேவிப்பாங்க. கர்த்தரை சேவிப்பாங்க. அது ஆண்டவருக்கு பிரியமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஆண்டவர் உன் மேல பிரியமாய் உன் மேல பிரியம் வேணும்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்பார்ப்பது நீ யாரை சேவிக்கணும்? கர்த்தரையே சேவிக்கணும். வேற யாரையும் சேவிக்க கூடாது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். சகல இஸ்ரவேலுக்கு முன்பதாக இன்று நான் உன்னை என்ன செய்வேன்? யாரை பார்த்து சொன்னாரு? என்ன பார்த்தா? யோசுவா பார்த்து சொன்னாரு. அதை நாம் அந்த வார்த்தையை நாம் என்ன செய்து கொண்டோம்? எடுத்துக்கொண்டோம், சுதந்திரித்து கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தவன் மோசேக்கு பிறகு கானான் தேசத்தை எல்லாம் பங்கிட்டு கொடுத்துட்டார். பங்கிட்டு கொடுத்து எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்த உடனே அவன் சொல்றான், எப்பா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆளை விட்டுரு. ஆனா நான் மட்டும் யாரை சேவிப்பேன்? கர்த்தரை. நான் என் வீட்டாரு நாங்கள் யாரை சேவிப்போம்? ஆமென், அல்லேலூயா. நான் என் வீட்டாரு நாங்கள் யாரை சேவிப்போம்? இத்தனை அருமையான ஒரு வார்த்தை. அப்ப நாம் கர்த்தரை சேவிச்சா, கர்த்தரை தொழுது கொண்டால் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருப்பார். அது எப்படி தொழுது கொள்றது? ஒரு ஆளா? குடும்பமாய். அதனாலதான் போன வாரம் சில குடும்பங்கள் சேர்ந்து ஜெபிப்பதற்காக ஒரு திட்டம் போட்டோம். என்ன, அதில் எல்லாரும் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வாரம் கொஞ்சம் வாலிப பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்லுவோம். நம்முடைய நம்ம என்ன செய்யணும்? நம்ம யாரை சேவிக்கணும்? கர்த்தரை சேவிக்கணும். அவரை சேவிப்பது நமக்கு கிடைக்கிற பாக்கியம். அப்ப அவரை சேவிப்பது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். ஏன் அப்படின்னா, நான் அவரை சேவித்தால் அவர் என் மேல் பிரியமாயிருப்பார். நான் அவரை சேவிக்காமல் போவேனானால் அவர் என் மேல் பிரியமா இருக்க மாட்டார். யோசுவா, காலேப் 2 பேரும் மோசேயினால கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டார். 12 பேர் போனாங்க. 10 பேர் வந்து சொல்லிட்டான், அந்த தேசம் நமக்கு கிடைக்காது, அந்த ஊர் நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா
அங்கே எல்லாம் பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அவங்க கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்றாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, ஐயா மோசே, நீர் இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதையும், நாங்க சொல்றோம் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தருவார். கொடுத்தாரா? கொடுத்தாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. 10 பேர் வந்து சொன்னா பாருங்க துர்செய்தி, அவன் வரல. ஆனா இவன் சொல்றான் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? தருவார்னு சொன்ன விசுவாசத்திலான அறிக்கையிட்டவங்க 2 பேரும் வந்துட்டான் கானான் தேசத்துக்குள்ள. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை சேவிப்பாய்வனால் உனக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசம். அந்த மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உனக்குள்ள அந்த தேசத்தை குறித்து வாக்கு பண்ணினார் பாருங்க. அந்த வாக்கு தத்தங்களின் தேவனை குறித்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும், நம்பிக்கை உனக்குள்ள இருக்கணும், தைரியமா சொல்லணும், அந்த தேசத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுங்க தருவார். ஒரு தம்பி இங்க இருக்கிறான், ஒரு 2-3 நாளைக்கு முன்னால நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்தான். நல்ல தம்பி அவன் மனசுல மட்டும் எதுவும் வைக்க மாட்டான். நம்ம என்ன கேட்டாலும் அதுக்கு ஒரு நல்ல ரிப்ளை தருவான். அந்த ரிப்ளைல அர்த்தமும் இருக்கும். 2-3 நாளைக்கு முன்னால வந்தான். அவன்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன், இந்த காரியத்தை நீ செய் தம்பின்னு. அவன் ஐயா கண்டிப்பா நான் செஞ்சிடறேன்னா இன்னைக்கு செஞ்சுட்டு வந்துட்டான். இப்போ யார் அவன் மேல பிரியமா இருப்பா? நான் இன்னும் அதிகமா பிரியம் வைப்பேன், என்னை விட ஏசப்பா அதிகமா பிரியமா இருப்பார். ஆமென். சின்ன காரியம், சின்ன காரியம்தான் அவன் செஞ்சது, சின்ன காரியம்தான். எனக்கு என்ன உண்டாகுது? அவன் மேல ஏற்கனவே எனக்கு ஒரு நல்ல பிரியம் உண்டு. ஏன்னா என்ன எதுவுமே அவங்ககிட்ட நீங்க எந்த ஒரு காரியத்தை போய் பேச மாட்டான். என்ன காரியம், என்ன எங்கடா போனேன் அப்படின்னா எங்க போனான்னு அதை கரெக்டாக சொல்லுவான். மற்ற பிள்ளைகளாக இருந்தால் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவான், சொல்லவே மாட்டான். ஐயா இங்கே தான் போனேன், இதுதான் ஆச்சு, இதுதான் நடந்துச்சு. ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் யாரா இருக்கிறார் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கணும்னா நீங்க ஆண்டவரை சேவிக்கணும். உங்க வீட்டில் என்ன இருக்கணும்? உங்க வீட்டில் என்ன இருக்கணும்? ஜபம் இருக்கணும். என்ன ஜபம்? குடும்ப ஜபம். குடும்ப ஜபம் இல்லை என்றால் உங்களுடைய வீடு கூரை இல்லாத ஒரு வீடாக இருக்கும். இப்போ சாட்சி கேட்டோம்ல, என்ன மரம் உளுந்திருந்தா எங்க வீடு என்ன இருக்கும்? சொல்லுங்க. ஓடெல்லாம் போயிருக்கும்ல, ஓடெல்லாம் போயிருக்கும். அப்போ எங்கள் வீடு மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் உள்ளே வந்திருக்கும், அப்படி தானே? உன் வாழ்க்கையில் ஜபம் இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை கூரை இல்லாத வீடு. ஒரு மனுஷன் எப்படி சொன்னா, காலை ஜபம் இல்லாத வீடு கதவு இல்லாத வீடு. காலையில் உங்கள் வீட்டில் ஜபம் இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க. கதவு இல்லைன்னா என்ன நடக்கும்? திருடம் வருவான். அப்போ காலையில் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. காலையில் ஜபம் இல்லாத வீடு கதவு இல்லாத வீடு. மாலை ஜபம் இல்லாத வீடு மதில் இல்லாத வீடு. மதில் இல்லைன்னா அது வீடா இருக்குமா? இருக்குமா? இருக்காது இல்ல. மதில் இல்லைன்னா அது வீடுன்னு சொல்ல மாட்டாங்க. மாலை ஜபம் இல்லாத வீடு மதில் இல்லாத வீடு. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இரவு ஜபம் இல்லாத வீடு இருண்ட வீடு. என்ன வீடு? இருண்ட வீடு. ராத்திரி ஜபம் உனக்கு ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்பி உன்னை ஜோமன்னு சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீ ஜெபிக்கலன்னா உன் வீடு எப்படிப்பட்ட வீடு? இருண்ட வீடு. இருண்ட வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. இருண்ட வீட்டு, அந்த வீட்டை இருளாக்குறது யாரு? பிசாசு. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும்
வந்தேன். அப்போ வாழ்க்கையில கர்த்தரை சேவிக்கிறதான தேவனுடைய பிள்ளையினுடைய வீடு கதவு இல்லாத வீடா இருக்கக்கூடாது, மதில் இல்லாத வீடா இருக்கக்கூடாது, கூரை இல்லாத வீடா இருக்கக்கூடாது, இரண்ட வீடா என்ன செய்யக்கூடாது. உன் வீடு என்னது தெரியுமா? குட்டி பரலோகம். ஆமென். சொல்லுங்க, உங்க வீடு என்னவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. குட்டி பரலோகம். குட்டி பரலோகத்தில் என்ன இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க ஓயாமல் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படின்னா உன் வீடு பரலோகமா இருக்கணும்னா உன் வீட்டில் என்ன இருக்கணும்? கர்த்தரை துதிக்கிற. ஆமா, அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது சொல்றான், நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உன் வீட்டில் சத்தம் இருக்கணும். பாத்திரம் எரியிற சத்தம் அல்ல, அடிதடி கலாட்டா இல்ல, கர்த்தரை துதிக்கிற சத்தம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 4 காரியத்தில் உன் வீடு எந்த வீடா இருக்கு? உங்க வீடு எந்த வீடு? கதவில்லாத வீடா, இல்ல மதில் இல்லாத வீடா, இல்ல கூரை இல்லாத வீடா, இல்ல இருண்ட வீடா? என் வீட்டில் கதவு இருக்கியா? என் வீட்டில் மதில் இருக்கியா? என் வீட்டில் கூரை இருக்கியா? என் வீடு இருள் அடைஞ்ச வீடு இல்லை, என் வீடு இயேசு வந்த வீடு. என் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறதுனால எல்லாமே இருக்கு. காரணம் இயேசு என் வீட்டுக்கு வர காரணம், என் வீட்டில் ஜெபம் இருக்கு. அல்லேலூயா. காலையில ஜெபம், மாலையில ஜெபம், ராத்திரி ஜெபம், குடும்ப ஜெபம், உபவாச ஜெபம், எல்லா ஜெபமும் என் வீட்டில் இருக்கிறபடினால என் வீடு ஒரு குட்டி பரலோகம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தரை சேவித்தால், நீ கர்த்தரை உண்மையாய் சேவித்தால், உண்மையில் பிரியம் வைக்கிற ஆண்டவர் உன் வீட்டை குட்டி பரலோகமா மாற்றுவார். ஆமென். உன்னை எப்படி மாற்றுவார் தெரியுமா? உன்னை தேவதூதனை போல ஆக்கிடுவார். உன் முகம் யாரை போல இருக்கும்? சொல்லுங்க, தேவதூதனை போல இருக்கும். ஏன்னா நீ யாரோடு உறாவிக்கிட்டு இருக்க? ஆமா, தேவனோடு உறவு வச்சிருக்க. ஏசப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தா நம்ம எதுவும் கலரெல்லாம் போடாண்டாம், நம்ம எல்லாம் எதுவும் போடவே வேண்டாம். அவரை பார்த்துட்டே இருந்தா போதுமா? அந்த ஒளி நம்ம முகத்துல பட்ட உடனே என்னவா மாறிடும்? இருளெல்லாம் மாறிடும். ஆமென். ஏன் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஏசப்பா கிட்ட போகல. இன்னைக்கு ஆண்டவரை சேவிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், வீட்டில் ஜெபம் வேணும். கர்த்தர் இந்த நிமிஷம் வர நம்ம எவ்வளவோ அற்புதமா நடத்திட்டு வரார். யோசுவா சொன்னா, நான் என் வீட்டார் கர்த்தரை சேவிப்பேன். ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும், நான் வழியில 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்ட ஆளு. ஆமென். 40 வருஷம் பகலில மேக ஸ்தம்பமும் இரவுல அக்னி ஸ்தம்பத்தையும் பார்த்த ஆளியா. செங்கடலை கடந்தவனா, யோர்தானை கடந்தவனா, எரிகோ தகர்க்கப்பட்டதை பார்த்தவனா. இதெல்லாம் எங்களுடைய சுய முயற்சி, மோசையினாலோ என்னாலோ காலேபினாலோ ஆரோனாலோ ஒருத்தராலே இல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அழைத்தார் அல்லவா, அந்த ஆண்டவரால் நடந்தது. ஆகவே நான் அவரையே சேவிப்பேன். ஆமே. புரியுதா உங்களுக்கு? யோசுவா சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் எத்தனை வருஷம் மன்னா சாப்பிட்டா? 40 வருஷம், 40 வருடம். இன்னைக்கு டாக்டர் கிட்ட போனா 40 வருஷம் நல்ல மன்னா காடையெல்லாம் சாப்பிட்டுட்டு போனா உடனே என்ன நடக்கும்? உனக்கு ஹை பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் வரல. ஏன் தெரியுமா? அவங்க நடந்தாங்க. 40 வருஷம் என்ன செஞ்சாங்க? நடந்தாங்க. அது ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் தானே. ஆண்டவர் கொடுத்த ஆகாரம் ஆசீர்வாதமாக தான் இருக்கு. ஆமென். இன்னைக்கு ஏன் இதெல்லாம் வருதுன்னா, இன்னைக்கு வர்ற மனுஷன் கொடுக்குற ஆகாரம் இதெல்லாம் என்ன மருந்தை போட்டு உயிரை போட்டுருதான் நம்மளை. நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்கல்ல, எதேதோ சாப்பிடுது, எதேதோ சாப்பிடுது. டெய்லி ஒரு ஆளுக்கு முட்டை வேணுமா வீட்டில், டெய்லி ஒரு ஆளுக்கு சிக்கன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேக்கான். இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களா? நல்லது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு தோத்துறோம். ஆனால் இதெல்லாம் புசித்தாலும் நம்ம சொல்லணும், இதெல்லாம் தந்தது எங்கள் ஏசப்பா தான். எங்கள் மாமா தரல, எங்கள் பெரியம்மா தரல, எங்கள் சித்தி தரல, எங்கள் பெரியப்பா தரல, எங்கள் அத்தை தரல, அண்ணன் தரல, அக்கா தரல, யார் எங்களுக்கு தரல. எங்களுக்கு எல்லாம் தந்தது ஏசப்பா. ஏன்னா அவர் தான் சொன்னாரு, நீ ஆகாயத்து பறவையை கவனித்து பார்,
அவைகள் விதைப்பதும் இல்லை, அவைகளை போஷிப்பிக்கிற நான் உங்களை என்ன செய்வேன். அப்ப ஏசப்பா தான் நமக்கு என்ன கொடுக்கிறாரு சொல்லுங்க. இப்ப நம்ம ஆண்டவரை சேவிக்க காரணம், எனக்கு ஆண்டவர் ஆகாரத்தை தருகிறார், எனக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை தந்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நல்ல போதகரை தந்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் நல்ல விசுவாசிகளை தந்திருக்கிறார், நல்ல சபைகளை தந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறோம். ஆமென். கொஞ்சம் சத்தமா தான் சொல்லி தொலைங்க. ஆமென். நான் கர்த்தரை சேவிப்பதற்கு காரணம், நான் வனாந்தரத்தில் நடந்தாலும் எனக்கு கர்த்தர் மன்னாவை தருவார். நான் வனாந்தரத்தில் நடந்தாலும் வெயில் என்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் மேக ஸ்தம்பத்தினால கர்த்தர் என்னை நடத்துவார். நான் வனாந்தரத்தில் நடந்தாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளாது. காரணம், என்னை கர்த்தர் மேக ஸ்தம்பத்தினால மட்டுமல்ல, அக்கினி ஸ்தம்பத்தினாலும் என்னை நடத்துகிறவர், என்னை நடத்துகிறார். நான் நடந்து போகிற வழிகளில் எனக்கு யோர்தான் குறுக்கிடலாம், செங்கடல் வரலாம், ஆனாலும் செங்கடலை கடக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால, என்னோடு கூட இருந்ததுனால நான் யாரை சேவிக்கிறேன்? நான் யாரை சேவிக்கிறேன்? இந்த காலவேளையில் கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீ கடந்து வந்த 6 மாசம் முடியுது இன்னையோட, வருஷத்தின் பாதி மாதங்களை கடந்து விட்டோம். எத்தனை கண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையில, எத்தனை வேதனை உன்னுடைய வாழ்க்கையில, எத்தனை பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில, எத்தனையோ கண்ணீர், தேவைகள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். காரணம், நீ தேவனுடைய பிள்ளை, தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால கர்த்தரை சேவிக்கணும். அது ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் உன் மேல, ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறார். கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்க காரணம், நான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு விண்ணப்பம் பண்ணுவதெல்லாம் மனுஷங்கிட்ட இல்லை, கர்த்தர்கிட்ட. நான் உண்மையாய் நடப்பதனால ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார். நான் வேற யாரையும் சேவிக்கல, நான் கர்த்தரை சேவிப்பதனால கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். நம்முடைய வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறணும். காலை ஜெபம், மாலை ஜெபம், குடும்ப ஜெபம், இரவு ஜெபம், காலை வேத வாசிப்பு, இரவு குடும்ப ஜெபத்தில் வேத வாசிப்பு, தனிப்பட்ட முறையில் வேத வாசிப்பு, இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தும். ஆகவே இந்த காலவேளையில் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம்.